வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு ஒரே பொடியை வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்ப நீங்க கரெக்டான வீடியோவை சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோல வித்தியாசமான சத்தான 6 விதமான பொடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பொடி எல்லாமே இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சரியான மேட்சிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா பசிய தூண்டக்கூடிய இந்த சம்பா பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்க சூடான சாதத்துல போட்டு நெய்யை ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாங்க. அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு மிளகு நான் டீ குடிக்கிற டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுத்ததா சீரகம் அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திடலாம். ரெண்டும் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் தான் அளந்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா மணம் வர வரையிலும் வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்த்த தேவையில்லை. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு வானலியோட சூடே போதுமானதாக இருக்கும். எதுக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பொடியை அரைச்சி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, மிளகு சீரக பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நீங்க சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோடையோ வச்சு பரிமாறலாங்க. கூட நல்லெண்ணெய் இல்லை நெய்யோ சேர்த்திக்கோங்க. இதை நாம ஈரம் இல்லாத இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுவையான கொள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த பொடி. இதை சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இட்லி தோசையோட வச்சு பரிமாறலாங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாங்க. அடுப்புல கடாயை வச்சுட்டு கொள்ளு நான் டீ குடிக்கிற டம்ளர்ல 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திடலாம். இதுல கல்லு மண்ணு தூசெல்லாம் இருக்கும். கிளீன் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கலரும் சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் நான் இந்த ஸ்பூன்ல தாங்க அளந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயை அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. அடுத்ததா காஞ்ச மிளகாய் 6. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்திக்கோங்க. மிளகு 12 சேர்த்திட்டு அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்திக்கிறோம் அப்படின்னா, மிளகாயை வறுத்து எடுக்கும் போது நெடி வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்திக்கிறோம். ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதே தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பராக கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது சூடாக இருக்குது. இதை நம்ம ஒரு அகலமான தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணும்போது அப்பப்போ ஈரம் இல்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிட அட்டகாசமான சுவையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோடையும் வச்சு பரிமாறலாங்க. நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றியும் பிசைஞ்சு சாப்பிடலாம். விருப்பப்பட்ட அப்பளம் வடம் சிப்ஸுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு
துவரம் பருப்பு 1/4 கப்பு சேர்த்திக்கலாம். நான் இந்த டீ குடிக்கிற டம்ளர்ல தான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையில வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கருகிடாம பார்த்துக்கோங்க. அடுத்ததா அதே கடாயில 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயை அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பூண்டு 2 பல் சேர்த்திட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல காஞ்ச மிளகாய் 8, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு அடுப்பை சிம்லயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வறுத்த எல்லா பொருட்களையும் அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். எதுக்காக கல்லுப்பு சேர்த்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்ச பொடி ரொம்ப நாட்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பரான சுவையில காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அகலமான தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மிக்சியில அரைக்கும் போது நல்லா சூடாக இருக்கும். ஈரமில்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அப்பதான் பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். சுவையான கருப்பு எள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்புல கடாயை வச்சுட்டு கருப்பு எள்ளு இந்த டீ குடிக்கிற டம்ளர்ல நான் 1/2 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேன். இப்ப இதை சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுவா எள்ளுல கல்லு மண்ணு தூசெல்லாம் இருக்கும். கிளீன் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு, ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில 1/2 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து அளந்து எடுத்துருக்குறேங்க. இப்ப இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருட்களும் வறுபடுறதுக்கு டைம் வித்தியாசப்படும். அதனால எல்லா பொருட்களையுமே நம்ம தனித்தனியா தான் வறுத்து எடுத்துக்கணும். நீங்க கருப்பு உளுந்துக்கு பதிலா வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் இருக்கிற உளுந்துல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. இப்ப கருப்பு உளுந்தும் நல்லா நிறம் மாறி மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில துவரம் பருப்பு 1/4 கப்பு அளந்து எடுத்துருக்கிறேன். இப்ப இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு நல்லா நிறம் மாறி மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில அடுத்ததா கடலைப்பருப்பு 1/4 கப்பு அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நிறம் மாறி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா நம்ம மிளகாயை வறுத்தெடுத்துக்க போறோம். அதுக்காக நல்லெண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதே டம்ளர்ல நான் 2 கப் அளவுக்கு காஞ்ச மிளகாயை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பை சிம்லயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாயை எப்பவுமே இந்த மாதிரி எண்ணெயில லைட்டா ஃப்ரை பண்ணும்போது நெடி வராம இருக்கும். எண்ணெய் அதிகமா சேர்த்து தேவையில்லை. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அதே தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்திட்டு இப்ப நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பரான சுவையில கருப்பு எள்ளு பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்ததுனால ரொம்ப சூடாக இருக்கும். இதை நம்ம ஒரு அகலமான தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்பூனால நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி ஜார்ல ஸ்டோர் பண்ணிடலாம். எப்பப்போ நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்களோ அப்ப ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
கதம்ப பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது அவசர தேவைக்கு சாதத்தோடு நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ சேர்த்து பிசைந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம். அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு துவரம் பருப்பு நான் இந்த டீ குடிக்கிற டம்ளர்ல 1/2 டம்ளர் அளந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறம் மாறி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில உளுத்தம்பருப்பு 1/2 டம்ளர் இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்க எந்த கப்ல அளந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்லயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திடலாம். ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம தனித்தனியாகத்தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொருட்களும் வறுபடுறதுக்கு டைம் வித்தியாசப்படும். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. நிறம் மாறி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில நல்லெண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் 10, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதே தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்த பொடி நல்லா சூடாக இருக்கும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சோம். இப்போ இதை ஒரு அகலமான தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது அப்பப்போ ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் கதம்ப பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. உடலுக்கு வலிமை தரக்கூடிய இந்த கருப்பு உளுந்து பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சாதத்துக்கும் கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்புல கடாயை வச்சுட்டு கருப்பு உளுத்தம் பருப்பு நான் இந்த டீ குடிக்கிற டம்ளர்ல 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேன். இப்ப இதை சேர்த்திட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. நிறம் மாறி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. அதே கடாயில கடலைப்பருப்பு 1/4 கப்பு. இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறமும் மாறிடுச்சு, நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டுல கொட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க பூண்டு 15 பல்லு. இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறம் மாறி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அதே டம்ளர்ல 2 கப் அளவுக்கு நான் காஞ்ச மிளகாயை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் வத்தலை சேர்த்திடலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். திருப்பியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, காரசாரமான கருப்பு உளுந்து பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால சூடு வரும். அதனால இந்த மாதிரி தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. எப்பவுமே பொருட்கள் எல்லாம் அரைச்சி நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் பவுடர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.